வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் நான் பத்மு தீவில் இருந்த பொழுது என்று யோவான் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் வாசித்து இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவர், யோவான் என்கிற சுவிசேஷத்தை எழுதினவர், 3 நிருபங்களையும் எழுதினவர், கடைசியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதின ஒரு தேவனுடைய மனிதர். இந்த யோவானுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதன், ஆனால் இயேசுடைய சீஷராக மாறின பொழுது அவருடைய சீஷர் என்கிற அந்த ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறார். காலங்கள் போக போக அப்போஸ்தல நாட்கள் வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் என்று அழைக்கப்படுகிறார். நீங்க தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய ஆரம்பத்தை நீங்க வாசித்து பாருங்க, தலைப்பை பாருங்க, திவ்ய வாசகனாகிய யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திவ்ய என்கிற வார்த்தை, தமிழ் வார்த்தை இருக்கிறது பாத்தீங்களா, டிவைன். டிவைன். அப்போ சாதாரண ஒரு மனிதன் இயேசுவோடு சேர்ந்த பொழுது சீஷராக மாற்றப்படுகிறார், ஒரு சுவிசேஷகராக மாற்றப்படுகிறார், ஒரு அப்போஸ்தலர் என்கிற ஒரு பட்டத்திற்கு ஆண்டவர் அவர் உயர்த்துகிறார், நிருபங்களை எழுதுகிறார். ஆனால் எந்த ஒரு சீஷருக்கும் இல்லாத அளவுக்கு திவ்ய வாசகன் என்கிற ஒரு நல்ல அடைமொழியை ஆவியானவர் அவருக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாயாரை பராமரிக்கிற அந்த பொறுப்பையும் அவர் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய 90வது வயதில் தான் அவர் நாடு கடத்தப்படுகிறார். அப்போ ரோம அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரோமர்களுக்கு விரோதமாக யார் செயல்படுகிறார்களோ, தேச துரோகிகள் என்று இந்த ரோம அரசாங்கம் யாரை அடையாளம் காணுகிறதோ அவர்களை நாடு கடத்தி இப்படி பத்மு தீவுல கொண்டு விட்டுருவாங்க. ஏன் பத்மு தீவுல கொண்டு விடுறாங்க? நீங்க நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தா, வெள்ளக்காரங்க அந்தமான் இல்லையா, அங்கதான் ஜெயில் வச்சிருந்தாங்க. கொடூரமான ஜெயில் அனுபவம். நீங்க பழைய சரித்திரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை யாரும் அனுபவித்திருக்க மாட்டாங்க. அந்த அந்தமானுடைய அந்த ஜெயில் அனுபவம் என்பது ஒரு கொடூரமானது. அதே போல இந்த ரோம அரசாங்கம் பத்மு தீவை பயன்படுத்தி கொண்டது. மனுஷ சஞ்சாரமற்ற ஒரு தீவு, 12 கிலோமீட்டர் நீளம், 8 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த தீவுல ஒரு செடி பார்க்க முடியாது. அப்படின்னா ஒரு ஆமணக்கு செடி கூட தலைக்கு மேல இருக்க முடியாது. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் உயிரோடு வருவது என்பது சாத்தியமல்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்ததுனால யோவான் மீண்டும் அவர் உயிரோடு வந்தார். இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனத்தை எழுதி சபைகளுக்கு அனுப்பக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அவர் எவ்வளவு நாள் இருந்தார் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பாருங்க, இத்தனை அதிகாரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினதை சபைகளுக்கு எழுதுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார்.